பூங்காற்று நேயர்களுக்கு டாக்டர் வித்யாஹரியோட வணக்கம். இன்னித்தோட தலைப்புல என்ன 5 இம்பார்ட்டன்ட் நம்மளோட கடமைகள் இருக்கு, நம்மளோட பெற்றோர்களுக்கு இல்ல முதியோர் மக்களுக்கு நம்மளோட என்ன டியூட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். எடுத்த உடனே அவங்களோட பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருந்தது அப்படிங்கிறதுனா அவங்களால நிறைய விஷயங்கள் ஒரு செல்ஃப் சஃபிஷியண்டா அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க நடமாடிட்டு இருக்காங்களா, இல்லை அவங்க டோட்டலாக பெட் ரிடனாக இருக்காங்களா, இது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அவங்களால அன்றாட வாழ்க்கையில எழுந்து பல் தேய்ச்சி குளிச்சு அவங்களோட சாப்பாடு சமைச்சு எல்லாம் சாப்பிட்டுக்கிறதுக்கு இது எல்லாம் அவங்களால செய்ய முடியறதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அப்படி பண்ண முடியல அப்படிங்கிறதுனா முதல் டியூட்டி அதுக்காக ஒரு கேர் கிவரோ ஒரு கேர் டேக்கரோ அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது, இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் வசதி பண்ணி கொடுக்கறது, இல்லை நம்மளால முடிஞ்சது அப்படிங்கிறதுனா நம்மளோடையே அவங்கள வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டியூட்டி நம்மளுக்கு. ரெண்டாவது மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். ஸோ யூஸ்வலா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனா அவங்களுக்கு அந்த அசிஸ்டன்ஸ் கொடுக்குறோமா அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிறோம். பேசிக் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அது மேபி அவங்களுக்கு 40 வயசு 50 வயசுலயே அவங்க மாத்திரையெல்லாம் சாப்பிட தொடங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ல கேன்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரபலமா எல்லார் வீட்லயும் யாருக்காவது ஒருத்தருக்காவது இருக்கிற மாதிரி இருக்கு. சில நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது சடனா டயக்னோஸ் பண்ற மாதிரி இருக்கு. இவ்வளவு நாள் நல்லாதான் இருந்தாங்க, சும்மா ஏதோ இருமினாங்க, டாக்டரை போயிட்டு பார்க்கும்போது 3rd ஸ்டேஜ் கேன்சர் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல நம்ம கேள்விப்படுறோம். அந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறதுனா அவங்களுக்கு கரெக்டான ஒரு இன்சூரன்ஸ் சப்போர்ட் இருக்கா, இல்ல அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வேணுமா. ஏன்னா நிறைய இடத்துல நம்ம இப்ப பாக்குறோம், எனக்கெல்லாம் நீ பணத்தை செலவு பண்ணாத, அது எப்படி இருக்கோ அது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பெற்றோர்கள் அப்படிங்கிறது சொல்றதும் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ வாட் எவர் இட் இஸ், அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம சைட்ல இருந்து அந்த டியூட்டியை நம்ம கரெக்டா நம்ம ஃபுல்ஃபில் பண்றோமா அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும். மூணாவது ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ். ஸோ ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அது மட்டும் போருமா, சரி நான் சாப்பிட்றதுக்கு காசு கொடுக்குறேன், எலக்ட்ரிசிட்டி பில் டெலிஃபோன் பில் இதுக்கெல்லாம் நான் காசு கொடுக்குறேன், அதுனா போதுமானா பெரியவங்க ஒரு சின்ன குழந்தைங்க மாதிரி ஆயிடுவாங்க. எப்படி ஒரு சின்ன குழந்தைய நம்ம சும்மா கூட்டிட்டு போறது, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் இல்ல வேற ஏதாவது எனக்கு வேணும்னு அந்த குழந்தைங்க ஏங்குவாங்களோ அதே மாதிரிதான் பெற்றோர்களுக்கும். அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 1000மோ 2000மோ நம்மளால சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அவங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்மகிட்ட கேட்கறதுக்கு அவங்க சங்கோஜப்படுவாங்க. நம்ம மேல ஒரு பாரமா இருக்குமா அப்படிங்கிற அந்த நினைப்பு அவங்களுக்கு இருக்கும். சோ அந்த ஒரு டியூட்டியும் நம்மள அவங்களுக்கு நம்ம செய்யற மாதிரி இருக்கும். நாலாவது ஒரு கம்யூனிகேஷன்ல அவங்கள்ட்ட ஒரு போன்ல அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது பேசுறோமா, இல்ல ரொம்ப தள்ளி இருக்கோமா, அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆவது அவங்களோட கம்யூனிகேட் பண்றோமா. இல்ல இன்னைக்கு தான் நவீன முறைகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் காலோ ரொம்ப தூரமா இருந்தோம்னா பார்க்க முடியலன்னா ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்கள பாக்குற மாதிரி பண்ணலாம். இல்ல என்னால அவங்களோட போயிட்டு பார்க்க முடியும், டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், ஒரு குவாலிட்டி டைம் அவங்களுக்கு நான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனா அதுதான் பெஸ்ட். ஸோ நீங்களே ஒரு டைம் டேபிள் மாதிரி ஒரு செட் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அவங்கள போயிட்டு நான் விசிட் பண்ணுவேன், அவங்களுக்கு தேவையா இருக்கிறது நான் போயிட்டு கொடுப்பேன். அங்க ஒரு உணவோ ஏதாவது ஒரு டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட நான் சேர்ந்துருப்பேன். இல்லை நம்ம வீட்டுல இருந்து சமைச்சு எடுத்துட்டு போயிட்டு அவங்களோட பகிர்ந்துப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் எப்போதுமே அவங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருக்கணும். அவங்க வாண்டட், நம்ம அவங்கள கவனிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது அந்த ஒரு டியூட்டியும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அஞ்சாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அவங்கள ஒரு மரியாதையோட ஒரு டிக்னிஃபைடா நம்ம ட்ரீட் பண்ணணும். இந்த பருவம் அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு பருவமா இருக்கு. ஸோ இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம இப்ப நவீன சிகிச்சை எல்லாம் இருக்கு. ஸோ முந்தி காலத்துல ஒரு 60 இயர்ஸ் 70 இயர்ஸ்னாலே நம்ம ஓல்ட் ஏஜ் அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுவோம். இன்னைக்கு அப்படி கிடையாது. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நீங்க பாத்தீங்கன்னா 100 இயர்ஸ் வரைக்கும் கூட நிறைய இடத்துல மக்கள் இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல அவங்கள ஒரு டிக்னிஃபைடா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்பெக்டும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு
அந்த ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாமே நம்ம கொடுத்து அவங்கள ஒரு சந்தோஷமாக நம்ம வச்சுக்கிறதும் நம்மளோட பொறுப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த 5 மெயின் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணினோம்னா நம்ம பெரியவங்க நம்மளுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் நிறைய ஆசீர்வாதம் கொடுத்துட்டு தான் அவங்க இருப்பாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. முக்கியமா இந்த 5ல் உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குன்னு நீங்க பகிர்ந்துக்கோங்க. நன்றி. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.